ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய ஹேர் கேர் அப்புறம் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நைட்டில் வந்துட்டு நான் எப்படி வந்து என்னோடய ஹேருக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேரில் இருக்க கிளிப்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பின்னலையும் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இப்போல்லாம் ஒரு ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து என்னென்னா, ஸோ எனக்கு பேசிக்காக வந்து முடி வந்து அவ்வளவா கொட்டாது. ஆனால் நான் வந்து ஒரு ஜாப்க்காக வந்து வேறு ஊருக்கு போகும்போது அங்கே தண்ணி சேராமல் நிறையா முடி பயங்கரமாக வந்து முடி கொட்டுச்சு, ஹேர் ஃபால் அதிகமாக ஆச்சு. ஸோ அப்போ நான் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணேன், ஓவர் ஹேர் ஆயிலிங் மெத்தட். ஸோ நல்லா வந்து சொட்ட எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஓவர் நைட் வந்து அப்படியே வந்து விட்டுருவேன். அப்படி இல்லாட்டி ஒரு 2 hours கிட்ட வந்து அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்போது பயங்கர சாஃப்ட் அண்ட் சில்கி ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. ஒரு 40 முடி 50 முடி கொட்டுற இடத்துல வந்துட்டு ஒரு 6-7 முடி தான் வந்து கொட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதே வந்துட்டு நான் வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வந்து நான் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கு இதுவே ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு ஹேருக்கு. இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் நல்லா வந்து வேரில் வந்து ஹேர் ஆயில் வந்து படுற மாதிரி நான் வந்து இந்த ஒரு அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஹேரில் வந்து எண்ணெய் வந்து வச்சுக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சொட்ட வந்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் எடுத்து நான் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னா நல்லா வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மசாஜரை வச்சு மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் போய் படுத்தீங்கன்னா படுத்தோடனே தூக்கம் வந்துடும். ஸோ எனக்கு வந்து இந்த ரொட்டீன் பண்ணக்கப்புறம் அப்படின்னு வந்து இருந்துச்சு. எப்பவுமே லேட் நைட் வந்து நான் மொபைல் யூஸ் பண்ணி ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன். ஆனால் இந்த ஹேர் கேர் ரொட்டீன் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணக்கப்புறம் எனக்கு படுக்கவே எனக்கு தூக்கம் வந்துச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வந்துச்சு. ஸோ பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மசாஜர் வந்து நான் வந்து மீஷோலேருந்து வாங்கினது தான். 99க்கு தானே வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு சிலிக்கான் மெட்டீரியலில் தான் வந்து இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு, பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது நான் இந்த சிலிக்கான் ஸ்கேல்ப் மசாஜர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கேல்ப் அடியில் அதுக்கப்புறம் வந்து வேறு பகுதி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லா வந்து எண்ணெய் வச்சுட்டு அந்த மசாஜர் யூஸ் பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுறேன். ஸோ நல்லா வந்து வேர்லலாம் வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இப்போ கொஞ்சம் அடர்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் வளர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ வந்து அது எப்படி அடர்த்தி வந்து வருமானு தெரில. ஸோ எனக்கு அடர்த்தி வந்து இவ்வளோ தான், ரொம்ப அடர்த்தியாக இருக்காது. ஆனால் நீளம் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கையிலே வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கி வந்து கொண்டை போட்டுருவேன். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, இந்த ஓவர் ஹேர் ஆயிலிங் மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் வந்து நிறைய ஹேர் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 100% வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுனால எந்த பேக்குமே நான் வந்து போடுறதே இல்லை. ஸோ இதை ஒன்று மட்டும்தான் வந்து வீக்லி ஒன்ஸ் சில டைம் கிடைக்கிறப்ப வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதை வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஹேர் வந்து அதிகமாக வந்து ஹேர் ஃபால் ஆகக்கூடாது, சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கணும், அதுக்கப்புறம் க்ரோத் அனுப்பணும்னா இந்த ஒரு மெத்தடை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பக்காவாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கின் கேர். ஸோ இவ்வளோ தான் வந்து ஹேர் கேர் வந்து முடிஞ்சு. ஸோ ஸ்கின் கேருக்கு நல்லா ஆயிலி ஸ்கின் தான் என்னோடது, பார்த்தாலே தெரியும். ஒரு 2 இடத்துலலாம் அப்படியே வந்து நல்லா வந்து ஆயிலியாக இருக்கும். அதனால நார்மல் வாட்டர் வச்சு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பேக்கு ஸ்க்ரப்பு அது மாதிரி நான் ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். என்னென்னா காஃபி பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர், அதுக்கப்புறம் லைட்டாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு இதை வச்சு நான் வந்து லைட்டாக வந்து டீப் கிளென்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து போர் இருக்க இடத்துலலாம் வந்து ஸ்க்ரப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்துட்டு
ட்ரை பண்ணிடுவேன். ஒரு 15 நிமிஷமாச்சு நல்லா வந்து ட்ரை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸில் இருக்க டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வெறுமனே சுகர் மட்டும் வச்சு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்து டேனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கும். ஸோ சம்மர் டைம்ங்கிறனால பயங்கரமாக வந்து டேன். ஸோ வந்து நல்லா வந்து டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பார்த்தாலே வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ஃபேஸ் வாஷுமே பண்ணலை. ஸோ என்னோடய ஸ்கின் வந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் வந்து இருந்துச்சு. ஸோ எப்போயுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடச்சி எடுக்கும்போது தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒத்தி ஒத்தி தான் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஒத்தி ஒத்தி வந்து எடுத்துட்டேன் என்னோடய ஃபேஸில் இருக்க ஈரத்தை பூரா. ஸோ நல்லா வந்து டேன் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ சம்மர்ன்றனால நான் வந்து 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸு நான் இந்த ஒரு பேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லாவே வந்து டேன் வந்து பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ப்ளீச் போட்ட எஃபெக்ட் வந்து இந்த பேக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப வந்து ப்ரைட்டாக டேன் ரிமூவ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ என்னோடய ஸ்கின்னில் வந்து நிறையா வந்து போர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஆக்னே வந்துட்டு போனதுக்கப்புறமா நிறையா வந்து மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போர் இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு ஆக்னே ஸ்டார் இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கி வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, இது நீ போட்டாலும் வந்து இந்த ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து சரியாகாது அப்படின்னு சொல்லி. ஸோ நெகட்டிவாக தான் சொன்னாங்க, இது நீ போட்டாலும் சரியாகாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு நான் கேட்காம வாங்கி போட்டேன். ஆனால் வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் இல்லை வந்து போயிருக்கு, ரிமூவ் ஆகுது, ஒரு 3 daysல நல்லா வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த போர்க்காக வந்து நான் வந்து டாக்டரை வந்து பார்க்கல. இது வரைக்கும் எனக்கு வந்து இது ஒன்றும் என்னை பெருசாக வந்து டவுன் பண்ணல. ஸோ நிறையா அந்த டீனேஜ் டைமில் வந்து நிறையா பிம்பிள்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மார்க் வந்து வந்தது தான். ஸோ என் ஃபேமிலியில் இந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். அதனால எனக்கு பெரிய எதுவாக இல்லை. ஸோ ஆனால் வந்துட்டு எனக்கு இது கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த போர்ஸ்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் நான் டாக்டரை பார்க்கணுன்ற நிலமை வந்துச்சுன்னா அதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு ஜெல் போட்டக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஆக்னேவும் போயிடும். ஓப்பன் போர்ஸும் கொஞ்சம் வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா வந்து ஓவர் நைட் நான் வந்து இதை வந்து அப்படியே விட்டுருவேன். ஸோ அதனால் மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் ஒரு பிரைட் அண்ட் க்ளோனஸ் வந்து இருக்கும் ஸ்கின்னில். இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி ஃபேஸில் இருக்க ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து முடிஞ்சு ஹேர் கேர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின் கேர்லாம் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தூங்க போகிறேன். பாய்.